அன்புள்ள விஜய் தொலைக்காட்சி நேயர்களே வணக்கம். உங்களிடம் ஜோதிட தகவல் பகுதியில் பல்வேறு தகவல்களை கூறி வருகிறேன். இதில் தற்போது இருதய சம்பந்தப்பட்ட பாதிப்புகள் எப்படிப்பட்ட கிரக அமைப்புகள் இருந்தால் ஏற்படுகிறது என பார்க்கின்ற பொழுது, ஒருவருடைய ஜாதகத்தில் லக்ன பாவத்திற்கு 5ஆம் வீடு 4ஆம் வீடு மிக முக்கிய பங்கு வகிக்கிறது. அதாவது 4ஆம் வீடு தான் இருதய சம்பந்தப்பட்ட பாதிப்புக்கு முக்கிய பங்கு வகிக்கக்கூடிய ஒரு ஸ்தானமாகும். ஒருத்தருடைய ஜாதகத்தில் 4ஆம் வீடு நல்ல பலமாக இருந்தால் சிறப்பான ஆரோக்கியமானது இருக்கும். நவகிரகங்கள்ல சூரியனானவர் இருதய சம்பந்தப்பட்ட விஷயத்திற்கு காரகன் ஆவார். இரத்த ஓட்டத்திற்கு காரகன் செவ்வாய் ஆவார். சூரியன் செவ்வாய் ஒரு ஜாதகத்தில் நல்ல பலமாக இருந்தால் சிறப்பான ஆரோக்கியம், நீண்ட ஆயுள்லாம் உண்டாகும். ஒரு ஜாதகத்தில் சூரியனானவர் பாவகிரக சேர்க்கை பெற்றிருந்தாலோ, செவ்வாயானவர் பாவகிரக சேர்க்கை பெற்று பலகீனமாக இருந்தாலோ அவர்களுக்கு இரத்த கொதிப்பு சம்பந்தப்பட்ட பாதிப்புகள், லோ பிபி ஐபிபி சம்பந்தப்பட்ட பாதிப்புகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. ஒரு ஜாதகத்தில் 4ஆம் வீட்டில் பாவகிரகம் இருந்தாலோ, 4ஆம் அதிபதி பாவகிரக சேர்க்கை பெற்றாலோ, 4ஆம் வீட்டில் பாவகிரகங்கள் இருந்து அந்த கிரகங்களுடைய திசாபுத்தி நடைபெற்றாலோ அவர்களுக்கு ஆரோக்கிய ரீதியாக, அதாவது பார்த்தீங்கன்னா இரத்த கொதிப்பு சம்பந்தப்பட்ட பாதிப்புகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. அது மட்டும் இல்லாமல் காலபுருஷப்படி 4வது ராசின்னு சொல்லக்கூடிய கடக ராசியில் பாவகிரகங்கள் அமையப்பட்டிருந்தால் அவர்களுக்கு இருதய சம்பந்தப்பட்ட பாதிப்புகள், இரத்த கொதிப்பு சம்பந்தப்பட்ட பாதிப்புகள் ஏற்படுகிறது. பொதுவாக 4, 5ஆம் பாவங்களில் பாவகிரகங்கள் அமையப்பெற்று சூரியனும் செவ்வாயும் பலகீனமாக இருந்தால் அவர்கள் சற்று எச்சரிக்கையாக செயல்படுவது, சற்று எச்சரிக்கையாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. 4ஆம் அதிபதி பலகீனமாக இருந்து பலகீனமான அந்த கிரகத்தோட தசாபுத்தி நடைபெறுகின்ற பொழுது அதிகப்படியாக கோவப்படாமல் நிதானமாகவும் கவனமாகவும் செயல்பட்டால்தான் சிறப்பான ஆரோக்கியத்தை பெற முடியும். அது மட்டும் இல்லாமல் பொதுவாக சூரியனும் செவ்வாயும் பலகீனமாக இருப்பது அவ்வளவு நல்லதல்ல. சூரியன் தான் ஒருத்தருக்கு ஆத்ம காரகன் ஆவார். இந்த ஆத்ம காரகனான சூரியனானவர் இருதய சம்பந்தப்பட்ட விஷயத்திற்கும் காரகத்துவம் வகிக்கிறதுனால சூரியன் பலகீனமாக இருந்தால் திடீர்னு டென்ஷன் ஆகக்கூடிய சுபாவத்தெல்லாம் கொடுக்கும். அது மட்டும் இல்லாமல் செவ்வாய் பலகீனமாக இருந்தால் முன்கோபத்தால் வீண் பிரச்சனைகள்லாம் உண்டாகும். சூரியன் செவ்வாய் பலகீனமாக இருக்கிறவங்க ஆரோக்கிய விஷயத்தில் சற்று கவனமாக இருந்தால்தான் நீண்ட ஆயுளோடு வாழ முடியும். சூரியன் செவ்வாய் பலகீனமாக இருக்கிறவங்க சூரியனுக்கு உரிய தெய்வமான சிவ வழிபாடு மேற்கொள்வது, செவ்வாய் பலகீனமாக இருந்தால் உங்களுக்கு முருக வழிபாடு மேற்கொள்வது ரொம்ப ரொம்ப நல்லது.